போட்டேன். எத்தனை வருஷமாங்க? எனக்கு 66 வயசு ஆயிடுச்சு. சரிங்க. இன்னைக்கு நீங்க புதுசா இருக்கனா உங்க இளைஞருக்காக நானு கலப்ப சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன் நிச்சயமா. ஐயா நம்ம உளவாளி நம்ம உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அரசியல்வாதியா கொள்ளக்கார போயிடுங்க. இலவசத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இலவசம் வந்து பால் டாயில கொடுத்தாலும் குடிக்கிறாங்க, மாட்டுக்கு எலும்பை கொடுத்தாலும் வாயில இருக்கிறாங்க, வச்சு சூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம சட்ட வேண்டியதை காணாம ஆக்கிடுறாங்க. கண்டிப்பா ஐயா, நீங்க நல்ல ஒரு கருத்து சொன்னீங்க. கண்டிப்பா எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு உங்களை மாதிரி பெரியவங்கள ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும். ஐயா உங்களை சுத்தி இருக்க மக்கள்கிட்ட நீங்க தயவு செஞ்சு சொல்லி இந்த கலப்பு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. இந்த மமட பைய மக்கள் கேட்க மாட்டாங்கன்னா நம்ம தான் புரிய வைக்கணும். அறிவான பெருமக்கள் சொல்லி புரிய 15 வருஷமா திருடிங்கிறான். கிறுக்கிங்கிறேன். ஒரு நாள் சிந்திப்பாங்கல்ல, மக்கள் சிந்திப்பாங்கல்ல. அன்னைக்கே சீமானு கத்துனான்டா, நானும் சொன்னேன், நீங்களும் சொல்லுவீங்கல்ல, கேட்டீங்களாடா நாதாரி பயலுகளாமேன்னு கேட்பீங்கல்ல. ஒரு தடவை போட சொல்லுங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க. இந்த முறை மாறணும்ல. தொகுதி நிச்சயமா மாறுது. மாத்தணும். மாறுது உங்களுடைய ஆசீர்வாதத்துல மாறுது. நன்றி, மகிழ்ச்சி. வரேங்க. வெற்றி பெறோம். மறந்துடாதீங்க, நம்மளோட சின்னம் அடுத்த தலைமுறைகளுக்கானது. முதல் பெண் வேட்பாளர் சுதந்திரம் கிடைச்ச காலத்திலிருந்து இதுவரைக்கும் மொத்தம் நிக்கிறாங்க, விவசாய சின்னத்துல நிக்கிறாங்க. வருவான் வாங்கிட்டு ஏதாவது யூனிஃபார்ம் எடுத்துட்டு செருப்பு அதை டைம்ல வாங்க வாங்க. அப்படி ஒரு சட்டமன்றம் நீங்க உறுப்பினர் யாருமே பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம குட்டை இயக்க விலை கொள்ள பாத்தீங்களா? குட்டை